இன்னைக்கு வேற எங்க ஊருக்கு விஜய் வந்து வராரு. எங்களால போய் பார்க்க முடியாது. சர்ப்ரைஸ். பை. Thank you. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஸ்ரீயோட பர்த்டே. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பர்த்டே காய் இங்கே வந்து நின்றுட்டுருக்காப்புல. இப்போ வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். போயிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். இப்போ வந்து போகிற வழியில் அப்படியே வந்து ஸ்ரீயோட அவங்க அம்மா அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்னையோட வந்து ஸ்ரீயோட காஸ்டியூமை பற்றி சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து பிளாக்கில் வந்து போட்டிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆனால் வந்து ஒருத்தர் வண்டியில் ஏறுறது ஸ்ரீக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல் பிளாக் வந்து பிடிக்காது. அதுக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அவங்களோட ரியாக்ஷன் வந்து காட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. க்ளீன் பண்ணது சும்மா கோயிலுக்கு அதான் வாங்கினே கோயிலுக்கு கொண்டு போகணும் க்ளீன் பண்ணது அரும்பு சட்டி எழுதி ஸ்ரீயோட ட்ரெஸ் பார்க்கல நீங்க? கருப்பு தானே எப்போ பால் போட போகிறேன். நான் எப்போ ட்ரெஸ் நினச்சிட்டேன். புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்க எங்கள் பர்த்டேக்கு. உனக்கு பிடிக்கும் தான் போட்டு வந்தேன். இது கட்சிக்காரங்களோட கூட போவோம். அதான் பாடி கடை போத துப்பாக்கி வச்சு போகிறாங்க பாரு. அது பேர் என்ன? பவுன்சர்ஸ். அந்த மாதிரி எவ்வளோங்கக்கா? பிளாக் போட்டு வர காரில் ஏறினோட பார்த்தா கோவம் வந்துச்சு. நான் கம்மிட்டு நான் சரி துணி எடுக்கணும் படத்தை நினச்சிட்டேன். நீ தான் எடுத்து கொடுத்த. சரி மந்திரம் சொல்லு, சட்டை சரியாக போயிடும். ஒவ்வொரு பாவத்திற்கு ஒவ்வொரு மந்திரம் சொல்லு. அது சொல்லு நீ. சாயந்தரம் போட்டுதான் சொன்னேன். ஆண் கூப்பிட்டா நாய் மாதிரி வருமா? அது ஒரு கடி கடிச்சிடும். மருந்து இல்லையாமே கடிச்சிட்டா. பூசுங்க பேசுகிற பேசுறது உண்மையில நாங்கள் இருக்குதா? அதான் நீ பேசுகிறல்ல. இன்னைக்கு வேற எங்கள் ஊருக்கு விஜய் வந்து வராரு. எங்களால் போய் பார்க்க முடியாது. ஸ்ரீக்கு வந்து வேலை இருக்குது. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்து சீக்கிரமாக போயிட்டுருக்குறோம். இல்லை லேப்டாப் தூக்கிட்டு ஸ்ரீ அம்மா வீட்டுக்கு வர அங்கே வர போகணும் இந்த டிராஃபிக்கில். 3 hours later. அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஏன்னா ஸ்ரீயோட கிஃப்ட் வந்து இங்கே தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. நைட்டே பாவம் வந்து நான் கேக் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாங்களாம். ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் கேக் எப்படி நைட் 12 o'clock வெட்டுவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களே 12 o'clock இல்லை. ஆனால் வந்து நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்பயே வந்து எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் வந்து சரி டிலே பண்ண வேண்டாம், எடுத்துகிட்டு போயிட்டு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போயே வந்து 4 மணி ஆயிடுச்சு. எப்போ தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்காது, ஆட்டோ கிடைக்காது. ரெண்டுமே கிடைக்கல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து பஸ் வந்துச்சு. இறங்கி நடந்தே வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. ஏன்னா டைம் ஆகிடும். ஸ்ரீக்கு வந்து 6 o'clock வந்து வேலை முடியும். நம்ம 6 o'clock மேலே வெளியே போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதனால் டிலே ஆகிடும் அப்படிங்கிறதால நான் முன்னாடியே வந்துட்டேன். இப்போ வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். சரி வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். நடந்து வந்தது மூச்சு வாங்குது. நான் ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். சர்ப்ரைஸ். அதான் அங்கே கேட்கணும் போய் வாங்கினீங்க. சர்ப்ரைஸ் கேக்கு. சர்ப்ரைஸ் ஆகலாம். வாங்க கேக் கட்டலாம். எதுக்கு இது? வாட்டர் சோல் வச்சு கேக் கட்டுறோம். ஆமாம், டெக்கரேஷன் பொருளெல்லாம் அங்கே இருக்குது. என்ன பண்ணாலும் நமக்கு இத்தனை நடந்துருக்கோம்.
இதை அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Sri. கேக் நல்லது. ஏய், அப்படி இருந்து. நான் பார்த்தாதான் தெரியும். பவுச் வாங்கி போயிருக்கா நீங்க? காது கம்மலா கொடுத்துருக்கேன் என்ன? ஏய், bracelet. ரொம்ப நாளா எனக்கு கேட்டுதான் இருந்தேன். Face பார்த்து பாருங்க. எப்படி இது? கை பிடிச்சிட்டு அளவு எடுத்துட்டேன். எப்படி இது? ஊறிடும்னா? இதான் என்ன போடு போட்டுருக்கியா? எப்படி இருந்தது சர்ப்ரைஸ் நினைச்சியா? நல்லா இது வெளியில இருக்கு. எனக்கு திரும்ப 3,000 5300 அந்த இவ்வளவு இது? 5500 ஐயோ, 8 ரூபாயா? ஆமா ரேட் காஸ்ட்லியான பர்த்டே. இன்னைக்கு நான் first time. என்னோட பாக்கெட் மணி ஃபுல்லா வந்து செலவு பண்ணிட்டேன். நான் 4000 தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேனா, அதுக்கு 1500 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன். அதையும் போட்டு அப்புறம் இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தியா? நான் 500 ரூபா என்ன கேட்குறேன். 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். பாட்டில் கொண்டு போய் டக்குனு ஏன் செலவு பண்ண வைக்கிறப்ப? இப்போ ஹோட்டல் ஸ்ட்ரீட் வந்து ஸ்ரீயோட பாக்கெட் மணி கால் பண்ணிடுறேன். லோக்கலில் தான் ஹோட்டலில் தான் பரவாயில்ல. புக் பண்ணது பாபிக்கு நேஷனு. மொத்தம் 4 பேர் போகிறோம் அதில் வேறு. நாங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து அங்கே போயிட்டு வந்து சொல்கிறோம். என்ன டீட்டெயில்ஸ் 1 hour later. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பார்பிக்யூ நேஷன் வந்துட்டோம். என் பர்த்டேவும் இங்கே தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். பார்பிக்யூ நேஷனை விட சரி வேறு ஹோட்டல் பஃபெட்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் நிறையா. அங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பஃபெட்டோட மெனு வந்து கம்மியாக இருந்துச்சு. ப்ரைஸ்க்கு ஏற்ற மெனு மாதிரியே எங்களுக்கு தெரியல. அதனால சரி பார்பிக்யூ நேஷனே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நிறைய டைம் வந்து நாங்கள் பார்பிக்யூ நேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். சரி இந்த டைம் வந்து நாங்கள் மதிய டைம் நிறைய வந்திருக்கோம். என் பர்த்டே அப்போ வந்திருந்தப்போ 899க்கு வந்து வந்திருந்தோம். இப்போ வந்து ஆஃபர் நைட் டைமில் வந்து 799க்கு வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். மெனு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் சேலமில் இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். மெனு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்பி கார்ன் வந்து வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஸ்பைசி பொட்டேட்டோ, தென் வந்து அந்த மட்டன் அரைச்சி அதில் வந்து ஷீ கபாப்னு சொல்லி வைப்பாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் லெக் பீஸ் ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கிரில் ஐட்டம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிரில் ஐட்டம்ஸில் வந்து போன்லெஸ் சிக்கன், ஃபிஷ், ப்ரான் வந்து வைப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்னா முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ்க்கு வந்து போயிடலாம். மெயின் கோர்ஸில் வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ்க்கு வந்து சிக்கன், ஃபிஷ் கறி, மட்டன் 3 வகையான குழம்பு வந்து வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு எக் ரைஸ் அண்டு வந்து நூடுல்ஸ் வெஜிடேரியன் வந்து வச்சுருப்பாங்க. வெஜிடேரியனில் வந்து நூடுல்ஸ், அப்புறம் வெஜ் ரைஸ், வெஜ் புலாவ், பன்னீர் குழம்பு வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் தால் குழம்பு, அப்புறம்
ரசம், வெஜிடேரியனில் சூப் வச்சுருப்பாங்க. வெஜ் பஃபெட்டும் வந்து இங்கே இருக்குது அன்லிமிட்டெட். அதுக்கு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 699. நான்வெஜ்ஜுக்கு வந்து 799 வந்து இங்கே நைட் டைமில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே மதிய டைம்லேயும் வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 399லேருந்து 450க்குள்ளே தான் இருக்கும், சம்திங் மறந்துட்டேன். அண்ட் வந்து சார்ட்டட் ஐட்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 வகை கேக் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி கப்பில் பாயாசம்லாம் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டோம். தென் வந்து ஐஸ்கிரீம் வந்து 2 வகையில் வந்து வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பக்கத்துலேயே வந்து ஹாட் குலோப் ஜாமுன் கொடுப்பாங்க. அது கூடயும் அந்த ஐஸ்கிரீமு கூடயும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பானிபூரி, பேல்பூரியும் இருக்கும், அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெத்தலையில் ஐஸ்கிரீம் வந்து என் பர்த்டே அப்போ சாப்பிட்டோம். அதே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மலாய் குல்ஃபி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க பஃபெட்லேயே வைப்பாங்க, ஆனால் அன்றைக்கி வந்து இல்லை, நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வாங்கினோம். அன்றைக்கி அப்போ வந்து அந்த 2 ஐஸ்கிரீம் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து எதுவுமே நல்லா இல்லை. என் பர்த்டே அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என் ஸ்ரீ பர்த்டே அப்போ போனப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா. ஏன்னா வந்து அப்போ வந்து பஃபெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரியல. என் பர்த்டே அப்போ நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் பர்த்டே செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா கேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து பர்த்டேவும் செலப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து பர்த்டே செலப்ரேஷன் பண்ணணுன்னா இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்ததுனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். மார்னிங் டைமும் வரலாம், ஈவினிங் டைமும் வரலாம், சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு இருக்கும். ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். Happy birthday to you. Happy birthday to you. மேலே இது வச்சுட்றேன். ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே என்ன ஆஃபரில் போயிருந்தோம் அப்படின்னா, ஆஃபர் இல்லை, டெய்லி ரெகுலராக வந்து அதான் வச்சுருப்பாங்க. எவ்வளோ 700 + taxes. 700 + taxes. மதியம் வந்து போனால் 400 டேக்ஸஸ் போடுவாங்க. ஆனால் 400 போனதே எங்களுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாக இல்லை, என் பர்த்டேக்கு வந்து அங்கே தான் போயிருந்தோம். அவங்க வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது, நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி எதுவுமே சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகலை. வயிறு இடம் காலியாக இருக்குது. நான் போன டைம் திங்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, அப்படி இருந்தோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்ட ஃபீலே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போகலாம், ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேளை நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம்ல. இல்லை இன்றைக்கி ஒர்த்து தான், பட்டு இன்றைக்கி கஸ்டமர் சர்வீஸ் பெருசாக நல்லா கொஞ்சம் ஃபுட்டும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீமில் சுத்த டேஸ்ட்டே இல்லை, எங்களுக்கு தெரியலையே என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இல்லை. அப்புறம் டெசர்ட் ஐட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை நிறைய இருக்கும், எதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஏதோ சப்புன்னு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து என்னென்ன வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து வீடியோலேயே அதிலே வந்து சொல்லியிருப்போம், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடுவோம். வீடியோ வந்து முடிவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நீ சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன இன்னைக்கு ஒர்க்கில் தான் ரொம்ப அதிகமாக வேலை போட்டு வாங்கிட்டானுங்க. போன வருஷமும் இப்படி தான் இருந்துச்சு. போன வருஷம் லாக வந்து பாருங்கள் போட்டிருப்போம், அதுவும் வந்து இப்படி தான் ஃபுல்லாக பாவம் வேலை செஞ்சுருப்பாங்க. பர்த்டே கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணியாச்சு. பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது கிஃப்ட்டு. எத்தனை வாட்டி எனக்கு ப்ரேஸ்லெட் வேணும், எனக்கு செயின் வேண்டாம், எனக்கு தெரியும் இதுதான் எடுப்பேன் அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வாங்கி தரணும்னு ஆசை, அதனால் வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் போதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் வேணான்ட்டு இருந்தேன். எல்லாருமே போட்டிருக்காங்க, அது வந்து நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, வாங்கி தரணும் அப்படின்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி, வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய்.